Swayam Prabha. Digital India. Educated India. இந்த உயரளவு விவரம் தொடர்ச்சியில் இறுதியாக இந்த கல்காரம் அப்படின்னு ஒரு பகுதியை முன்னாடியே படிச்சிருக்கோம், ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம் கல்காரத்தை. அதனுடைய உயரத்தை மட்டும் பார்த்துட்டு அதில் உள்ள அங்கங்கள் பற்றி விளக்கங்கள் சரியாக நம்ம கொள்ளாதனால அந்த உயரங்கங்கள் இதில் நம்ம படிச்சிட்டோன்னா அதில் வரக்கூடிய அலங்காரங்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை நம்ம எப்படி எந்த விதத்தில் கை கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த கல்காரத்தில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அதில் பாதவர்க்கம் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிஷ்டானத்திற்கு மேல் உள்ள விஷயம் பாதவர்க்கம். இது கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வகுப்புகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், இல்லை திரும்பி கொண்டு வரணும். இந்த பாதவர்க்கம் வந்து அதிஷ்டானத்துக்கு மேலே உள்ள சுவர் பகுதி, வால் போர்ஷன், தாய் சுவர், அதை பித்தின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. சமஸ்கிருதத்தில் குட்டிமம் சொல்லுவாங்க, பித்தின்னு சொல்லுவாங்க. அந்த சுவர் பார்க்கும்போது வெறும் மட்டமாக சுத்தமாக இருந்ததுன்னா அந்த அலங்காரங்கள் தெரியாது, இது ஒரு கோவிலுடைய கலை வேலைப்பாடு தெரியாதுன்றதுக்காக அதை வந்து அலங்காரங்கள் கொண்டு வரும். அந்த அலங்காரத்தில் முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதவர்க்கம், அதாவது ஸ்தம்பம், தூண் அப்படின்னு சொல்கிறது, கால் அப்படின்னு சொல்கிறது. நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன். அந்த நீங்கள் திருக்கோயில் போயிருந்தாலும் பார்த்துருப்பீங்க. அதில் 6 கால்கள்லேருந்து 4 கால்கள்லேருந்து 6 கால்கள், மேலே இருக்கக்கூடிய இந்த கர்ணக்கூடு சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி கீழே கால் பிரிச்சிருப்பாங்கன்னு நம்ம முதல் இதிலே படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அந்த கால்களை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்குறோம். அலங்காரத்தை பற்றி பார்க்குறோம். அதற்கு ஸ்தம்பம், தலிபம், சரம், ஜங்கமம், ஸ்தானு, ஸ்தூணம், கடைசியாக பாதம், இது எல்லாமே வந்து அதற்கு சொல்லக்கூடிய சொற்கள் ஆகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பேன், அதிஷ்டானம், உபபீடம், பாதம், பிரஸ்தரம் சொல்கிறேன். ஆனால் இந்த அதிஷ்டானத்தை திரும்பி படிக்கும்போது வெவ்வேறு பேர்களை சொல்லியிருந்தாங்க. தராதலம், சரணம் அப்படின்லாம் மாறி வரும். அப்போ இது ஒரு உறுப்புக்கு பெயர்கள் மாற்றம் உண்டு. அது நம்மளோட நினைவாற்றலை வந்து கூடுதலாக்கிறதுக்காக வச்சுக்கிறது தான் இது. திரும்பி சொல்லும்போது அந்த லைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நினைவாற்றல், என்ன சொன்னாங்க அப்படின்றதுக்கு தான். இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் திரும்பி ஒரு ஞாபகப்படுத்துகிறாங்க, அதிஷ்டானத்தை போல் பாதம் வர்க்கம் 2 பங்கு இருக்கணும். அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம அதிஷ்டானம் எவ்வளவோ அந்த மாதிரி 2 பங்கு இருக்கணும்னு எல்லா விதமான சூத்திரங்களையும் அதை பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த பாதத்தை பித்தின்னு அழைக்கலான்னு சொல்கிறாங்க. அதிஷ்டானத்தை மேலே வந்து உத்தரமட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை பித்தின்னு அழைக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த தூண்களை பார்த்திங்கன்னா மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களுக்கும் இந்த வேலைப்பாடுகள் உண்டு. மண்டபத்தில் இருக்க தூண்களுக்கும் இந்த வேலைப்பாடுகள் உண்டு. அதுதான் என்ன சொல்கிறான்னா, இந்த சோற்றில் இருக்கிற தூணுக்கு பேர் குட்டிய பாதம். குட்டிமம்னா சுவர், அதில் இருக்கக்கூடிய பாதம் அப்படின்றதுனால இது குட்டிய பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குட்டிய பாதத்தினுடைய சோற்றில் இருக்க இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து போனீங்கன்னா வேதிகை, அஸ்வபாதம், அஸ்வபாதம்ன்றது உபபீடம், சின்னதாக வரும் உபபீடம் அந்த மாதிரி. அதுக்கு மேலே கால், குடம், பலகை, வீரகண்டம் மற்றும் போதிகை. இதில் இருக்கக்கூடிய அங்கங்கள் நான் சொல்லலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பீடமானது அஸ்வபாதம், கீழே இருக்கக்கூடிய பாதமானது அஸ்வபாதம். கால் என்பது அந்த அலங்கார வேலைகள் இருக்கக்கூடிய முழு நீளமும் கால். அதில் அதற்கு மேலே குடம், பலகை, அதற்கு மேலே வீரகண்டம். வீரகண்டம் என்பது அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, போதியலுக்கும் பலகைக்கும் இடையில் உள்ள இடைவெளி வீரகண்டம் அப்படின்னு பேர். அதுக்கு அதற்கு மேலே இருக்கிறது போதிகை, அது குறுக்கில் இருக்கும்.
இது போதிகை. இது இதனுடைய அங்கங்கள், ஒரு பாத வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள். இதே வேலைப்பாடுகளில் மண்டப தூண்களும் அமைப்பது உண்டு. அதனால தான் இந்த குட்டிய பாதம், சுவற்றில் வரக்கூடிய தூண்னு சொல்கிறாங்க. இப்போது கருவறையின் சுவற்றில் உள்ள கால்களின் பெயர் வந்து குட்டிய பாதம். அது உள்ள அங்கங்கள் கீழே ஓபேடம் இருக்கும். சில கோயில்களில் ஓபேடம் இல்லாமல் இருக்கும். ஓபேடம் இருக்கும். கீழே வந்து சின்ன பீடம் அமைச்சு அது மேலே அமைச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே காலுக்கு மேலே குடம், பலகை, வீரகண்டம், அதுக்கு மேலே போதியல். ஸோ அந்த பித்தி, அந்த பாதவர்க்கம் என்ற முழு அங்கமும் இத்தனை அங்கங்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஒரு பழமையான கோயில் போயிருக்கும்போது பார்த்துருக்கலாம். அந்த கருவறையுடைய வெளிச்சொட்டில் பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து நல்ல கலத்தியாகி வெளியில் வந்திருக்கும். இட் மீன்ஸ் ப்ரொஜெக்டாகி வெளியில் வந்திருக்கும். புதிய நவீன காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. மேக்சிமம் அதிக அளவில் இருக்காது. அது வெறும் சோறு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கழற்றி வெளியில் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் அது உத்தமமான அங்கம் பேர். உத்தமம்னா தெரியும், நம்பர் 1. இந்த பாதங்களுக்கு பெயர் சொல்கிறாங்க அந்த அமைப்பை பொறுத்து. இந்த குடம், பலகை, வீரகண்டம், போதிகை இது வந்து நிரந்தரமானது. எந்த வகையான தூண் எடுத்தாலும் அதனால் அங்கங்கள் கீழே வரக்கூடிய பாதம் சொல்கிறாங்க இல்லையா, காலில் மாற்றங்கள் செய்யும்போது அந்த காலுடைய பெயர்கள் மாறுது. முதல்ல பிரம்மகாந்தம் சொல்கிறாங்க, முதல் பெயர். அப்போ என்ன சொல்கிறாங்க, மேலேருந்து அடியிலேருந்து மேலே வரையும் சதுரமாகவே இருந்தால் அது பிரம்மகாந்தம். அது ஏன் பிரம்மம் பேர் வந்துன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சதுரசமாக இருக்குது, நான்முகம், அதனால் அதுக்கு பேர் பிரம்மகாந்தம். புரியுதுங்களா? பிரம்மகாந்தம் சதுரசமாக இருக்கிறதுனால. அதுவே அடுத்த வரியிலே வராங்க விஷ்ணுகாந்தம். அப்போ எத்தனை பட்டையாக இருக்கும்? 8 பட்டையாக இருந்தால் அது விஷ்ணுகாந்தம். 6 பட்டையாக இருந்தால் இந்திரகாந்தம். அங்கே மட்டும் இந்திரனுக்கு போயிட்டாங்க. இந்திரகாந்தம் 6 பட்டையாக இருந்தால். 7 இருந்தால் சந்திரகாந்தம் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு நோட்ஸும் கொடுக்குறாங்க. 16 பட்டையாக இருந்தாலும் சந்திரகாந்தம் சொல்கிறாங்க. அதில் 7 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நடைமுறையில் 16 இருந்தால் 16 பட்டை இருந்தாலும் அது சந்திரகாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூண்களில் இருக்கக்கூடிய அந்த அலங்கார வேலையை வச்சு பேர் மாறுது. இப்போ இதுவரையும் சொன்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து கொண்டுக்க முடியும். நான்முகம், எண்கோணம், அருங்கோணம், 7 கோணம் இருந்தால் அது அதனுடைய பேரெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரம்மகாந்தம், விஷ்ணுகாந்தம், இந்திரகாந்தம், சந்திரகாந்தம் அப்படின்னு. அடுத்தது ருத்ரகாந்தம். ருத்ரம் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா வட்டம் இருக்கணும். ருத்ரம்னாலே வந்து வட்டம் இருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, அடியும் நுனியும் சதுரமாக வச்சுக்கலாம், மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சதுரமாக இருந்து மையப்பகுதியில் இருக்கக்கூடியது அஷ்டாட்சரமாக இருக்கலாம், சோடாட்சரமாக இருக்கலாம், வட்ட வடிவமாக இருக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாடி, பலகைன்ற அங்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அதே தான், இல்லைனாலும் அதே தான். அடியும் நுனியும் சதுரமாக இருந்து இடையில் உள்ள கண்டமானது 8 பட்டையாகவோ 16 பட்டையாகவோ அல்லது வட்ட வடிவமாகவோ இருந்தால் அது ருத்ரகாண்டம். அஷ்டாட்சரமாக இருந்தாலும் ருத்ரகாண்டம். சமமாக கீழே அடியில் எவ்வளோ அகலமோ அதே அகலம் மேலே கொடுத்து மூலம் முதல் அக்கரம் வரையில் விசாலம் உடையதாகும். ஒரே விசாலத்தில் இருக்கணும். மத்தியில் 2 தண்டம் அளவிற்கு அஷ்டாட்சரமாக இருந்தால் அதுவும் ருத்ரகாண்டம். இது இதில் சொல்லக்கூடிய வகைகளுடைய பெயர்கள். இதில் இந்த பலகைகள் உங்களுக்கு ஒரு 3 கால். இந்த பலகையோட கால்களுடைய வகைகள் 3வது பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
இது பலகையோடு அமைச்சாலும் இப்படி, அந்த போதியில் வித்தியாசமாக அமைச்சாலும் அப்படி. இது கால்களுடைய வகைகள். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா கோயில்கள்லையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இனிமே தான் அதை பார்க்க போகிறோம். அதில் எத்தனை பட்டைகள் இருக்குது, மேலே கீழே என்ன இருக்குது, ஓபீடம் இருக்கா அப்படின்றத இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பாதங்களுடைய பெயர்கள்னு சொல்கிறது. அந்த மேலே இருக்கக்கூடிய குடம், அது மேலேருந்து வந்தீங்கன்னா நீளமாக இருக்கிறது பலகை. போதிகைக்கு அடுத்தது இந்த போதிகைகளுடைய அளவுக்கு நீளமாக இருக்குது இல்லையா, அது பலகை. அதுக்கு கீழே வரக்கூடியது கும்பம். அது கீழே வரக்கூடியது நிமிர்ந்த மாதிரி இருக்கிறது தாடி அல்லது மண்டி. அது கீழே இருக்கிறது அலங்காரம். மற்ற எல்லாம் அந்த சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது தொங்கல், இதெல்லாமே அலங்காரங்கள். இன்னொரு வகை சொல்கிறாங்க ருத்ரகாந்தத்துக்கு அடுத்து சிவசந்தம். மொத்த உயரத்தை 3ஆக நிறைவேற்றி சொல்கிறாங்க. 3 சமபாகமாக பிரிச்சுட்டு கீழே சதுரம், மத்தியில் 8 பட்டை, மேலே வட்ட வடிவமாக இருக்கிறது. அந்த கால் கீழே சதுரமாக இருக்கும். 3 சமபங்காக பிரிக்கணும். காலோட உயரத்தை 3 சமபங்காக பிரித்து கீழ்ப்பகுதி சதுரமாகவும், மையப்பகுதி எண்கோணமாகவும் அஷ்டாச்சரமாகவும், மேல் பகுதி விருத்தமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் சிவசந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தம்பத்தின் மூலத்தில் பத்மாசனத்தை கல்பிக்க வேண்டும் அப்படின்னா கீழே அமைக்கக்கூடிய பீடம், தூணோட கால் பகுதியில் அமைக்கக்கூடிய பீடம், அது வந்து பத்மாசனம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உபபீடம் அமைக்கிறது, அஸ்வபாதம் அமைச்சு போடுறோம் இல்லையா, அந்த அஸ்வபாதம் அந்த உபபீடன்றதை பத்மமாக அமைச்சு போடுறது இது பத்மாசனம். அதில் பத்மம் இருக்க வேண்டும், அது பத்மாசனம். அப்போ கால்கள் மொத்தம் 6 வகையாக இருக்குது. 6 வகையான கால்கள் சொல்கிறாங்க. அதில் 4 முகம் உண்டு, 8 முகம் உண்டு, 6 முகம் உண்டு, 7 முகமோ அல்லது 16 முகமோ. அதுக்கு அடுத்தது அடி நுனியும் சதுரமாக இருந்துட்டு இடையில் வட்டமாகவோ அஷ்டாச்சரமாகவோ அல்லது சோடாச்சரமாகவோ இருந்தால் அது ஒன்று. அடுத்தது இந்த சிவசந்தம் சொல்லக்கூடிய 3ஆக நிரவி ஒரு பங்கு சதுரமாகவும், மையப்பங்கு வந்து அஷ்டாச்சரம், மேல் பகுதி வந்து விருதமாகவும் இருந்தால் அது சிவசந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கல்காரத்தினுடைய அந்த பாதத்தினுடைய உயரங்கள், அங்கங்கள் பார்த்தீங்க. உயரத்தினுடைய பெயர்கள், அதனுடைய அங்கங்கள் என்னன்னு பார்த்தீங்க. அடுத்தது அதிலே வரக்கூடிய போதிகா லட்சணம். போதிகை அதிலே வரக்கூடியது. அந்த வீரகண்டன் ஒரு கேப் இருக்காங்க, அந்த ஒரு இடைவெளி இருக்குது மேலே. அந்த பலகைக்கு மேலே போதிகைக்கும் பலகைக்கும் இது இடையில் ஒரு வீரகண்டன் ஒரு பகுதி இருக்குது. அது இந்த காலோட அகலம், நீங்கள் நம்ம கால் முடிவு பண்ணுறோம் இல்லையா, அந்த காலோட அகலம் எவ்வளவோ அது மாதிரி ஒரு பங்கு அந்த இடத்துல இடைவெளி. ஒரு பங்கு 5 அங்குலம் அகலம் கால் என்றால் அந்த 5 அங்குலம் அந்த இடைவெளிக்கு மேலே, அந்த போதிகைக்கும் அந்த பலகைக்கும் உள்ள இடைவெளி, அது வீரகண்டம் சொல்கிறது. அது நேம் வீரகண்டம். அதற்கு மேலே இருக்கக்கூடியது போதிகை. இந்த போதிகையிலேயே சாதாரணமாக வழக்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலோட அகலம் எவ்வளவோ அது அதனுடைய உயரமாக இருக்கும். இப்போ பாதவர்க்கம் பார்த்தீங்களா, அந்த பாதத்தினுடைய அகலம் என்னவோ அதுதான் அதனுடைய உயரமாக இருக்கும். வீரகண்டத்துக்கு மேலே அதே உயரம் வச்சுருப்பாங்க. ஸோ வீரகண்டமும் அதுவும் ஒரே உயரம் இருக்கும். புரியுதா? வீரகண்டத்தினுடைய உயரம் ஒரு காலோட அகலம் ப்ளஸ் போதிகை வந்து அதே மாதிரி உயரம்னும் போது ரெண்டும் ஒரே சம அளவில் இருக்கும். அது நடைமுறையில் நீங்கள் பார்த்துருக்கும் பார்த்தீங்கன்னா 3 பங்கு அகலம் இருக்கும், 3 பங்கு நீளம் இருக்கும். இது வந்து அதம போதிகைன்னு சொல்கிறாங்க. அந்த பலகையோடு முடிஞ்சிட மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த பலகை 3 பங்கு நீளம் இருக்கும். அந்த பலகையோட அந்த பொதிகை முடிகிற மாதிரி இருந்தால், இந்த கடைசியில் பாருங்கள் அந்த பலகையோட ஒழுங்குலேயும் முடியுது இல்லையே, அந்த மாதிரி இருந்தால் அது அதமம்னு சொல்கிறாங்க. 3 தண்டம் நீளம் இருந்தால் அதமம், 4 தண்டு நீளம் இருந்தால் மத்தியமம், 5 தண்டு நீளம் இருந்தால் உத்தமம். அது வெளியில் வருது பாருங்கள், அந்த கடைசி. புரியுதுங்களா? 5 பங்கு ஆக்கி 1 பங்கு மையத்திலும் 2 பங்கு 2 பக்கத்திலும் நீளித்து வரும்.
அப்போ இதிலும் போதியிலும் உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்ற ஒரு இருக்குது. இல்லை, போதிகை என்பது வீரகண்டத்திற்கு மேல் வரக்கூடிய ஒரு அங்கம். அந்த போதிகையினுடைய வகைகள் இங்கே சொல்லி கீழே ஒரு படமாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். அலங்கார வேலைகள் இல்லாமல் 4வது பக்கத்தில் முதல் வகை பார்த்திங்கன்னா செவ்வகமாகவே இருக்குது, ரெக்டாங்கலாக இருக்கு இல்லைங்களா? அது வந்து தரங்கை போதியல்னு பேர், தரங்கை போதியல்னு சொல்லுவோம். இது வளைவாக இருக்கக்கூடியது நாணுதல் அல்லது கழுத்து போதியல் அல்லது நாணுதல் போதியல். நாணுதல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வளையிறது, ஒரு கருக்கு வளையுது இல்லைங்களா? நாணுதல் அப்படின்னா வளைஞ்சு கொடுக்குறது, வளைஞ்சு நிற்கிறது. அது நடைமுறையில் வாழைப்பூ போதியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முனை வாழைப்பூவோட முனை அதில் அமைக்கிறதுனால வாழைப்பூ போதியல்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த 2 வகையான போதியல் அதனுடைய வகைகள். இதை 2மே அமைக்கலாம். ஒன்று தரங்கை போதியல், ஒன்று நாணுதல் போதியல். நாணுதல்னு சொல்லலாம், அது வாழைப்பூ போதியல்னு சொல்லலாம். கழுத்து போதியல், கழுத்து போதியல் இந்த வளைஞ்சு போதும். ஏன்னா அதில் ஒரு கழுத்து கொடுத்துருக்கோம், வளைஞ்சு இப்படி கழுத்து மாதிரி கொடுத்தோம்னா கழுத்து போதியல். அதனுடைய அமைப்பு தான் அதுக்கு வந்து பெயர். இது தரங்கை போதியல். அடுத்தது இந்த பலகையை பற்றி சொல்லலாம். நீளமாக இருக்குது, அந்த போதியலுடைய நீளத்துக்கு பலகை நீளமாக இருக்குது பாருங்கள். அந்த போதியலுடைய நீளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீரகண்டத்துக்கு கீழே அந்த பலகை. இப்போ எப்படி நம்ம வந்து போதியலுக்கு சொன்னமோ அந்த நீளமானது, பலகையினுடைய நீளமானது 1 கால் அகலத்திலிருந்து 3 கால் அகலம் இருந்தால் அது மத்தியமம். 3 பங்கு வச்சாங்கன்னா மத்தியமம், அதமம். 3 பங்கு இருந்தால் அதிகமும். அரை பங்கு கூடுதலாக இருந்தால் 3 பங்கு வச்சாக்கா மத்தியமம், 4 பங்கு வச்சா உத்தமம். அப்போ பலகை என்பது 4 பங்கு, போதிகைன்றது 5 பங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இப்படி வி ஷேப்பில் உங்களுக்கு வரும். இது 5 பங்காக இருக்கும். அடுத்து பலகை 4 வரும், அது கீழே ஒன்று குறைஞ்சிட்டு வரும். இப்போ அந்த அமைப்பு அந்த தூணில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வரைபடத்தில் பார்க்கும்போது தெரியும். அகலமாக இருந்து அடுத்த அகலம் குறைஞ்சிட்டே வர்றதுன்றது போதிகை 5ன்னா பலகை 4. அந்த மாதிரி அந்த பலகையினுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும்? இந்த உயரம் நீங்கள் இப்போ அகலம் தான் நீளம் பார்த்தோம், 3 பங்கு 3.5 பங்கு 4 பங்கு பார்த்தோம். அந்த உயரம், அந்த பலகைன்றதுடைய உயரம் பார்த்திங்கன்னா 3/4 தண்டம். கால் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதில் 3/4. காலோட அகலம் எவ்வளவோ, அந்த பாதத்தினுடைய அகலம் எவ்வளவோ அதில் 3/4 பங்கு உயரம். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டுமானத்தில் சேத்துல கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை தனியாக கட்டி முடிச்சுட்டு தனியாக அதை கொண்டு போய் அதை சேர்மானம் செய்ய முடியாதுல்ல. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன் இந்த அலங்காரத்துக்கும் தனியாக ஒரு விஷயம் இந்த வகுப்பை நான் சொல்கிறேன்னா, எத்தனை கால்கள் வேணும்னு நமக்கு முதலே முடிவு பண்ணிடும். ஏன்னா மேலே கர்ணக்கூடை எவ்வளோ வரணும், சாலை என்ன வரணும், பஞ்சரம் என்ன வரணும், நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடும். அப்போ அதற்கேற்றவாறு கீழே கால் பிரித்து தான் நம்ம வந்து கட்டுமானத்தை செய்யணும். அப்போ அந்த கட்டுமானம் செய்யும்போது அந்த கால்களில் அலங்காரம் அப்பயே தான் செய்யணும். இது முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இது அலங்காரம் செய்ய முடியாது. புரியல. ஆமாம். இது இல்லை, வெறும் காலாக இருக்கிறதுக்கும் இந்த வேலைப்பாடோடு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் சொல்கிறது லைக்கஸ் பிரமிட் எடுத்துங்க, அதுவும் கொம்பு தான் இல்லையா? ஆனால் நம்ம கோபுரமும் கொம்பு தான். ஆனால் இதில் உள்ள வேலைப்பாடுகளுக்கு என்ன? இது வேலைப்பாடுகளெல்லாம் தனிச்சு நிற்கிது, அந்த அலங்காரங்கள் தனிச்சு நிற்கிது. இது பிட்டு பிட்டாக வைக்க போகிறது இல்லையா? இப்போ ஒரு பாத வர்க்கத்துடைய வரிகள் எத்தனைன்னு முடிவு பண்ணிடும். எத்தனை கல்லில் வந்து அதை நம்ம வைக்கணும்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கல்லுலையுமே இந்த வேலைகளை செய்து தான் வச்சுட்டு போகிறோம்.
இது தனியாக வந்து பிட்டு பிட்டாக சொருகிறதில்ல. அதனால் இல்லை அலங்கார வேலைகள். இது அந்த கால்களுக்கு கொடுக்கக்கூடிய மெருகூட்டல். மேலே கர்ணக்கூடு செய்கிறீங்க, அதில் அல்பநாசி வேணும், மகாநாசி வேணும், எல்லாம் வேணும்னு நம்ம அதில் வைக்கிறோம். அதனுடைய கீழே அந்த அந்த அல்பநாசி மகாநாசிக்கு ஏற்றவாறு கீழே நம்ம என்ன இருக்கணும், அந்த வேலைப்பாடுகள் இருக்கணும் இல்லையா? அது தாங்கி வர்றது. அதனால் இந்த குடத்தினுடைய உயரம் அதுக்கடுத்து கீழே கடம்னா கும்பம். கடம்னாலே வந்து ஒரு குடத்தினுடைய பேர் தான் கடம் சொல்லுவாங்க. அந்த உயரம் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, அந்த எவ்வளோ நீங்கள் காலோட அகலம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி 2 பங்கு உயரம் அந்த குடத்தோட வேல்யூ வச்சுக்கணும். இது இன்னொன்று சொல்கிறான், 2லையும் வைக்கலாம், 1.25 வைக்கலாம், 1.5 வைக்கலாம், அல்லது 1.25 வைக்கலாம். 4 விதமாக அந்த உயரத்தை வச்சு குறைச்சிக்கலான்றாங்க. இது இன்டெப்த் சாப்டர். அதாவது நீங்கள் போய் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, நம்ம 2ல் தான் படித்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 முதல் 1.25 வரை 4 அளவில் வச்சுக்கலாம். 2 பங்கு உயரம் வச்சுக்கலாம், 1.25 வச்சுக்கலாம், 1.25 வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆராய்ச்சி எடுக்கும்போது பார்க்கும்போது அங்கே நம்ம ஃபார்முலாவில் படித்தது 2 தானே இருந்தது அப்படின்னு இல்லை, 1.25 வரையும் வைக்கலாம். 2, 1.25, 1.5, 1.25 4 பங்கில் அந்த அளவு உயரம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது நேரில் போய் பார்க்கும்போது கல ஆய்வு, அதாவது சைட்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயங்கள், வித்தியாசங்கள், மாறுபாடுகள் உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே இது ஒரே மாதிரி இருக்காது, மாறி இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது இந்த பாத வர்க்கத்தில் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து கால், அதனுடைய அங்கங்கள், அதனுடைய பெயர்கள், அது எவ்வளோ பங்கு உயரம், எவ்வளோ பங்கு அகலம், இது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடியது பிரஸ்தரம். பாதவரத்துக்கு மேலே வரக்கூடியது கல்காரத்தினுடைய இறுதி பகுதி. இது வந்து முதல் ஃபார்முலாவில் சொல்லியிருந்தேன், அதிஷ்டானம் எவ்வளோ வருதோ அதே அளவு தான் வந்து பிரஸ்தரம் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதிஷ்டானம் எவ்வளோ வருதோ அதான் பிரஸ்தரம் வரும்னு பார்த்துருக்கோம். அந்த பிரஸ்தர வரியை 3 வேலைப்பாடுகள் பார்த்திங்கனாக்கா 9 அங்கங்கள் அதில் சொல்கிறாங்க. ஆனால் வரி பார்த்திங்கன்னா 3 வரி தான். ஆனால் வேலைப்பாடுகள் 9. கீழே இருந்து தான் போகணும், மேலேருந்து வரக்கூடாது. கீழே இருந்து போகும்போது உத்தரம், வாஜனம், பூத மேலுன்னதன்றாங்க. மேல் நோக்கியது எழுதகம். அடுத்தது அதுக்கு மேலே ஒரு வாஜனம், பூதமாலை, அதாவது நிமிர்ந்து இருக்கிறது. இது நீங்கள் என்ன பார்க்கலான்னீங்கன்னா, இந்த வரியை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சைட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். அதற்கு மேலே கபோதகம், தெரியும், வளவாக இருக்கக்கூடியது. அதற்கு மேலே ஆலிங்கனம், அந்தரிதம், விருதி, வாஜனம். வாஜனம் என்பது கடைசியாக நீண்டு இருக்கக்கூடியது, கல்காரத்தில் கடைசியாக நீண்டு இருக்கக்கூடியது. அதுக்கு வியாழம் சொல்லிட்டு ஒரு வரி பேர் சொல்லுவாங்க, வியாழ வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9ல் எதை பிரித்து கொடுத்துரும் பாருங்க. இதில் உத்தரம், வாஜனம், பூதமாலோன்னதம், எழுதகம் சொல்கிறது அதுக்கு பேர். இப்படி நிமிந்த பத்தம், தாமரப்பு நிமிந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது